உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அல்லாத 29 மாவட்டங்களில் சராசரியாக 34 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. கார், குறுவை, சொர்ணாவாரி பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியை உயர்த்திட டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்த தகுதியுள்ள கரும்பு உழவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வு. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆதாய விலைக்கு மேல் டன்னுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பு. சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டத்திற்காக வேளாண் பட்ஜெட்டில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 360 ஊரக மகளிருக்கு 50 விழுக்காடு மானியம். நுண்ணுயிர் பாசனத்திற்காக வேளாண் பட்ஜெட்டில் 1168 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. ஆண்டில் 3 லட்சம் ஏக்கரில் ரூபாய் 1168 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 1,30,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். சுமார் 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குறுதானிய சாகுபடி, இடுபொருட்கள் விநியோகம், காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல், நுண்ணுயிர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். நத்தம்புளி, நல்லூர் வரகு, ஆயக்குடி கொய்யாவுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். வேதாரண்யம் முல்லை, கப்பல்பட்டி கரும்பு, முருங்கைக்கும் புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2025-26 ஆண்டில் நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம்புளி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி முருங்கை திண்டுக்கல் ஆகிய 5 புவிசார் குறியீடு பெற ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக விளைச்சலை காட்டும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசு தொகை அறிவிப்பு. முதல் பரிசாக 2.5 லட்சம் ரூபாயை அறிவித்தார் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். மாநில அளவில் அதிக உற்பத்தினை பெறும் முதல் 3 உழவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 2,50,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 1,50,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 1 லட்சம் என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் 2025-26 ஆண்டிலும் ரூபாய் 55 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். வேளாண் துறைக்கு மொத்தமாக 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 3,380 கோடி ஒதுக்கீடு. காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகள், கல்லணை கால்வாய் பாசன பகுதிகள் தூர்வாரப்படும். 2,925 கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு.
வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS விமர்சனம். அவியல் கூட்டு போன்று உள்ளதாகவும் பேட்டி. இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கு. இந்த வேளாண் பட்ஜெட் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு, விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம். இதனால என்ன பயன் இருக்குது? எல்லாம் இந்த மானிய கோரிக்கைகள் வருது, ஒவ்வொரு துறை இருக்குது, அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதுல விவரமா இருக்கும் எல்லா மானிய கோரிக்கையிலும். அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை போட்டு 1.25 நாள் எங்களை எல்லாம் அமர வச்சு என்ன அதுல ஏதாவது இருக்கு நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னுமே காணா. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகிற தந்திர மாடல். பேரவை கூடும் முன்பு சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனியாக ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன். EPS நடத்திய அதிமுக MLA-க்கள் கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் வலுக்கிறது மோதல் போக்கு. இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்குல சுதந்திரமா செயல்படுகிற கட்சி தம்மை சந்திக்காமல் தவிர்ப்பது ஏன் என்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு EPS பதில். அதிமுகவில் MLA-க்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் விளக்கம். அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர விண்ணில் பாய்ந்தது ராக்கெட். 9 மாதங்களாக தவித்து வரும் நிலையில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. மொராக்கோ நாட்டில் இருந்து கடல் வழியாக ஸ்பெயின் நாட்டை நோக்கி படையெடுக்கும் அகதிகள். ஆபத்தான முறையில் கடலில் நீந்தி வந்த குழந்தைகள் உட்பட 30 பேர் பத்திரமாக மீட்பு. கனடா நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார் மார்க் கார்னி. ஜஸ்டின் ட்ரூடோ அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் பொறுப்பேற்பு.